மா என்னம்மா ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சு வந்துட்டு தானே சோறு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன வந்தாச்சான ஒரு கேள்வி. என்னம்மா கோவமா இருக்கீங்க? கோவமா இருக்காம என்ன செய்ய சொல்ற? அவங்க அப்பா பண்ற வேலை அப்படித்தானே இருக்கு. ஏங்க இன்னைக்கு கமுதி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. சரி நம்ம வாட்டு கிளம்பி இன்னைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். போனா பஸ்ல நல்லா சீட்டு கிடச்சி நல்லா இருந்து வந்தவங்க. ரிங் ரோட்ல பாத்துக்கோங்க ஆள் ஏறினாங்க. ஏறுறவங்க நம்ம பக்கத்துல வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு நின்றாண்டா அவங்களுக்கு இடத்த விடுறது சரி. நம்ம நினைப்போம்ல நம்ம பிடிச்சி நின்றுக்கிட்டு வந்தா பாவம் கை வலி கால் வலிக்குதுன்றாரு. நைட்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை போட்டு நீவி விட்டு ஆத்தாவுக்கு அப்பா அவருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சி விடுறது. ஏன் இந்த சர்மாவுக்கு கூட அவரை கிரிக்கெட் விளையாடிட்டு எனக்கு கால் வலிக்குதுன்றாரு. 50 பேத்துக்கு பிடிச்சி விடுறோம். அவன் பிடிச்ச உட்காந்து வரட்டும்னு நம்ம நினைப்போம். குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தாண்டா அவங்க பக்கத்தில் வந்து நின்றாண்டா இடம் விடலாம். எந்திரிச்சுக்காங்கன்னு சொல்லாட்டாலும் இடம் விடலாம். பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க குழந்தைய வச்சுக்கிட்டு. அவங்க நிற்கிறாங்க அந்த லாஸ்ட்டில் இங்கேருந்து கையழைச்சி கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சாரு. சரி உட்கார வச்சுட்டாரு. குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா உட்கார வச்சுட்டாரு. இன்னும் போய் அவர்கிட்ட போய் வழக்கடிச்சு அசிங்கமாக இருக்கு. என்ன அந்த பையன் தம்பி பாவ விடுறாப்புல இந்த பொம்பளை கத்துது என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நானும் பேசாண்டே முறைச்சிக்கிட்டே வந்தேன்னு பார்த்துக்குங்களேன். அவர் போய் படிக்கட்டில் போய் இறங்கி நின்றுக்கிட்டார். அப்புறம் பார்த்தா மானாமதுக்கிட்ட அவங்க இறங்குற இடம் வந்துருச்சு. இறங்குற இடம் வந்தால் இடம் விட்டவங்களை கூப்பிட்டு வாங்கறேன் வந்து உட்காருங்கன்னு சொல்லணுமா வேணாமா? அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க கூட இன்னும் சொந்தக்காரங்களாம் வந்திருக்கா அவருக்கு. அவரை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அங்கிட்டு பின்னாடி ரெண்டவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த அம்மா இறங்குது. ஏம்மா நீங்களாம் ஒரு மனசை உதவி பண்ணால் அவர் நின்றுக்கிட்டே வராருல. நாங்கள் இங்கேருந்து கமுதி 2 மணி நேரம் நின்றுக்கிட்டு போக முடியுமா? உங்களுக்கு ஒரு பிள்ளைய வச்சுருக்கான்னு இடம் விட்டா என்ன அப்படிங்கிறேன். பாவம் அவர் முடியாத ஒரு கால் வலிக்குதுண்டு அப்பள வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாத்தா. கொஞ்சம் அந்த பாத்தனூரில் வந்து இறங்கிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் முறைச்சிக்கிட்டே நான் பாட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்றியா? ஏங்க அங்கேயே உட்காந்து கிடக்கல என்ன உங்களை கேட்டாங்களா? அப்படி உட்காந்துக்கிட்டே வந்தாரு. அப்புறம் நின்றுக்கிட்டே வந்தாருங்க. நின்றுக்கிட்டே வாங்கன்னு எனக்கு சங்கடம். பாத்தனூர்ல வந்து பாத்தனூர்ல வந்து அந்த இடம் பிடிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பாட்டுக்கு இறங்கி போயிடுச்சு. இவர் நின்றுக்கிட்டே வராரு கமுதி வரைக்கும். கால் வலிக்குது. நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்றோம்னா அந்த உதவியை பெருசா நினைக்க கூடாது. தெரிஞ்சுமாப்பா அந்த நம்ம செஞ்ச உதவிக்கு அவங்க திரும்ப வந்து வந்து உட்காருங்க தம்பி நாங்க இறங்குறோம் சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. கோவமா போச்சு. என் புருஷன் மேல இருக்கிற அக்கறையில தான் உதவி செய்ய கூடாதுன்னு இல்ல. செய்யணுமா இல்ல பொதுநலமா இருக்கலாம். நல்ல பொதுநலமா இருந்து என்ன செய்யறது? ஏமாத்த உலகம் ஏமாத்துக்கார உலகம் ஏமாத்துக்கார உலகம் சொல்லாத. எல்லா மனுஷங்க நல்ல மனுஷன் பேசாண்டு. ஆமா சரி இதுதான் வேற என்ன கோவம் இப்படித்தான் பேசிட்டு திரிவார். அவர் நம்ம சொல்ல முடியாது விடுங்க. நின்றுகிட்டே வந்துட்டு போறேன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுல வந்து எனக்கு வேசாடுதேன். தப்பு சொன்னா கூட பரவாயில்ல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு சுட வை சாப்பிடுவோம் பசிக்குது.